அன்னை தமிழுக்கு வணக்கம். சோழ நாடு என்றும் சோழ மண்டலம் என்றும் அழைக்கப்பெற்ற ஒரு பரந்த நாட்டின் தலைநகராக விளங்கிய ஊரே தஞ்சையாகும். தன் பிளஸ் செய் என்பதே தஞ்சையாயிற்று. குளிர்ந்த நிலப்பரப்பு என்பதே இதன் பொருள். காவிரி நதியின் புது புனலால் வளம் பெற்ற ஊர் என்பதால் தன் பிளஸ் செய் பிளஸ் ஊர் தஞ்சாவூர் ஆயிற்று. இவ்வூர் பற்றிய மிக தொன்மையான குறிப்புகள் திருச்சிராப்பள்ளி மலை உச்சியில் காணப்பெறும் பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவின் கல்வெட்டிலும் திருநாவுக்கரசர் பாடிய திருவேலி மிளலை திருத்தாண்டகத்திலும் உள்ளது. நாவுக்கரசர் காலத்தில் கிபு 7ஆம் நூற்றாண்டில் இவ்வூரில் தஞ்சை தளிக்குளத்தார் கோயில் என்ற சிவாலயம் இருந்து சோழர் காலத்திற்கு பின்பு அழிந்துள்ளது. பல்லவர்களின் கீழ் குறுநில மன்னர்களாய் திகழ்ந்த முத்தரையர்களின் தலைநகரமாகவும் இவ்வூர் இருந்துள்ளது. செந்தலை எனும் ஊரில் உள்ள கல்வெட்டு பாடல்களில் தஞ்சை செம்புல நாடு பற்றிய குறிப்புகள் காணப்பெறுகின்றன. பாண்டியன் மாறஞ்சடையனின் ஆடுதுறை கல்வெட்டு தஞ்சை நாடு பற்றி குறிப்பிடுகின்றது. ஏறத்தாழ கிபி 850 விஜயாலய சோழன் முத்தரைய மன்னன் ஒருவனை வென்று தஞ்சையை கைப்பற்றி சோழ நாட்டின் தலைநகரமாக ஆக்கினான். அப்போது நிசும்பசூதனி என்ற தேவி கோயில் ஒன்றினையும் தோற்றுவித்தான். விஜயாலய சோழனின் தொடங்கி ஆதித்தன், பராந்தகன், கண்டராதித்தன், அரிஞ்சயன், சுந்தரச்சோழன், ஆதித்ய கரிகாலன், மதுராந்தக உத்தமச்சோழன், ராஜராஜன், ராஜேந்திரன் ஆகிய பெருமன்னர்கள் காலம் வரை 176 ஆண்டுகள் தஞ்சை சோழப் பேரரசின் தலைநகரமாக விளங்கிற்று. அப்போது இப்பேரரசு வடக்கே துங்கபத்ரையாறு, வடகிழக்கே ஒரிசா மாநிலத்து கலிங்கம், கிழக்கே வங்கக்கடல், தெற்கே ஈழம், மேற்கே அரபிக்கடலில் உள்ள 12,000 எனும் லட்சத்தீவு, மாலத்தீவு வரை விரிந்து பரவி இருந்தது. இவ்வளவு பரந்த ஒரு நிலப்பரப்பின் தலைநகராக தஞ்சை விளங்கியது என்பது இவ்வூரின் தனிச்சிறப்புகளில் ஒன்றாகும். சோழர் காலத்திற்கு பிறகு கிபி 1218 மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் படையெடுப்பால் தஞ்சை நகரம் முழுமையாக அழிந்தது. சோழன் அரண்மனை தரைமட்டமாக இடிக்கப்பெற்றது. பின்னர் கிபி 1311 டெல்லியிலிருந்து வந்த மாலிக் காபூரின் பெருஞ்சூறையாடலால் எஞ்சியிருந்த கோயில்களும் சிதைந்தழிந்தன. தஞ்சை பெரிய கோயிலும் இத்தாக்குதலுக்கு இலக்காகியது. கிபி 1343 பாண்டிய மன்னன் பெருமாள் ஸ்ரீ வல்லபதேவரின் தளபதி தொண்டைமானார் எனும் சாமந்த நாராயணன் தஞ்சையில் ஒரு புதிய ஊரை அமைத்து திருமால் கோவிலும் எடுப்பித்தான். சாமந்த நாராயண சதுர்வேதி மங்கலம் எனும் அவ்வூரே இன்றைய தஞ்சையின் சாமாந்தன் குளமும் யோக நரசிம்மர் கோயிலும் அடங்கிய கொண்டிராஜபாளையம் எனும் பகுதியாகும். பாண்டியர்களுக்கு பின்பு விஜயநகர ஆட்சிக்கு உட்பட்ட தஞ்சாவூர் கிபி 1535 1675 வரை நாயக்க மன்னர்களின் தலைநகரமாக விளங்கியது. 1675 1800 வரை மராட்டியர்களின் அரச பீடமாக விளங்கிய தஞ்சையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியார் கைப்பற்றி ரெசிடென்ட் எனும் அலுவலர்களை நியமித்து ஆட்சி புரிந்தனர். 1947 சுதந்திரம் பெற்ற பின்பு இந்திய திருநாட்டின் தமிழ் நாட்டில் ஒரு பேரூராக தஞ்சாவூர் விளங்கி வருகின்றது. நன்றி, வணக்கம்.